தமிழ்நாட்டிலே வன்னியர், வன்னியகுல சத்திரியர், அதாவது வன்னியகுல சத்திரியர் என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு மட்டும்தான் சத்திரியர் என்கிற அந்தஸ்து உண்டு. வேறு எந்த சமுதாயத்திற்கும் சத்திரியர் என்கிற பெயர் பொருந்தாது. வன்னியகுல சத்திரியர் என்று அறிவித்து மதராஸ் மாகாண அரசு 1929 வெளியிட்ட அரசு ஆணையை நினைவுபடுத்தி சொல்றேன். இப்போ சில திராவிட சிந்தனை ஊற்றுக்கள்லாம் இப்ப என்ன திடீர்னு கிளம்பி போயிட்டு வன்னியர்களை சூத்திரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாய் இருக்குதுன்றதுக்காக எதையும் பேசிடக்கூடாது. இந்த அரசாணை 1929 வாசுதேவன் சூப்பரண்டா இருக்கும் பொழுது அவங்க லா கமிட்டி இதை உருவாக்கி இருக்குது. வன்னியர்கள் தான் வன்னியகுல சத்திரியர்கள். சத்திரியர் என்று சொன்னால் வன்னியர்களை தான் குறிப்பிடும். திடீர்னு முளைத்த பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பேசுறாங்கன்னா நாடார் சத்திரியர்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. சத்திரியர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பட்ட பேர் வன்னியர்களுக்கு மட்டும்தான். இந்த சமுதாயத்துக்கு மட்டுமே இது ஒரு அடையாளமாக கருதப்பட்டு வருகிறது என்பதை எல்லாரும் சொல்லணும். நீங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பல பேருக்கு இதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. பேசுகிற பொழுது இவைகளை சொல்லி கொடுக்கணும். சாதியை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்க வேணாம். இப்படி இல்லைன்னா உங்கள் அடையாளம் மறைக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்த அடையாளத்தை பற்றிய விவரமே தெரியாமல் உங்களுடைய எதிர்கால வாரிசுகள் உருவாகுமானால் அழிவினுடைய பாதைக்குத்தான் செல்லும். ஆகவே வன்னியர்கள் சத்திரியர்கள் தான்.